ஸ்டடீஸ் இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போல் வாங்க. ஒரு சின்ன கிராமத்தில் தாரா அப்படின்ற ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கா. தாரா ரொம்ப நல்ல மனசு இருக்கிற ஒரு பொண்ணு. ஆனால் அவளுடைய ஃபேஸ்லலாம் சின்ன சின்ன தீக்காயங்களால் வச்சுருப்பா. அதனால் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாம் அவளை ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. தாராவோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப். அவருடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் லதா அவங்க செத்துட்டாங்க. ஆக்சுவலி கமலா அப்படின்ற ஒரு பொண்ணை ரெண்டாவதாக மேரேஜ் பண்ணுறாரு. முதல்ல கமலா தாராவை ஒரு நல்ல அவங்களுடைய பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ரெண்டாவதாக ஒரு பொண்ணு பிறக்குது. அதாவது ரெண்டாவது ஒய்ஃப்க்கு ஒரு பொண்ணு பிறந்த உடனே தாராவுக்கு அந்த அன்பை அவங்க காட்டல, மறுக்கிறாங்க. ரெண்டு பேருமே பெரியவங்கள வளர்கிறாங்க. ரீனா அப்படியே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கா, எல்லாரையும் மயக்கிறா. ஆனால் தாரா அவங்க அம்மா ஞாபகமாகவே வாழ்ந்துட்டுருக்கா. ஒரு நாள் தாரா ரீனாவுடைய ஷோகேஸில் இருக்கிற ஒரு அழகான ஒரு நெக்லஸை கழுத்தில் போட்டு பார்க்குறா. அதே நேரத்தில் ரீனா உள்ளே அவளுக்கு ஒரு ஸ்லாப் கொடுக்குறா. அதாவது அடிச்சிட்டா அவளை. என்னுடைய பிராண்டு நெக்லஸ் அணிகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? கருப்பு கலரில் கூழாங்கல், கருப்பு கூழாங்கல் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு கத்துறா. தாரா அழுந்துட்டே, எனக்கு ஒரே ஒரு மாலை கூட இல்லை ரீனா, அதனால தான் நான் ஒரே ஒரு முறை போட்டு பார்த்தேன் அப்படின்னு அழுந்துட்டே சொல்கிறான். அப்போது அவங்களுடைய அம்மா இருக்காங்கல்ல, செகண்ட் ஒய்ஃப், அவங்க கமலா உள்ளே உன் மூக்கிலெல்லாம் மூச்சு இருக்குல்ல, உனக்கு அதே போதும். இனிமே என் பொண்ணுடைய பொருளெல்லாம் ஏதாச்சும் தொட்ட உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு ரொம்ப கத்துறா. தாரா அப்படியே சோகமாக அவளுடைய ரூமுக்கு போகிறான். அவளுடைய செத்து போன அம்மா லதா இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்து அப்படியே கட்டி அணைச்சிட்டு அழ தொடங்குறா. தாரா அப்படியே ரொம்ப சோகமாக அவளுடைய ரூமுக்கு போய் அவங்களுடைய அம்மா இறந்துட்டாங்களே லதா, அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்து அழ ஸ்டார்ட் பண்ணுறான். அம்மா, நீ இப்படி இருந்திருந்தா நான் இவ்வளோ துன்பப்பட்டிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி புலம்பி அழுறா. அப்போன்னு பார்த்து அந்த படத்தில் இருந்து ஒரு ஸ்பார்க் வருது, ஒரு பிரைட்டான ஒரு ஒளி வருது. ஒரு அப்படியே இனிமையான ஒரு மெழுகு போன்ற ஒரு வாய்ஸ் கேட்குது தாராக்கு. தாரா, என் மகளே, நான் தானே உன் அம்மா லதா அப்படின்ட்டு. இனிமேல் உன்னை யாரும் துன்பப்படுத்த முடியாது. நான் உனக்கு ஒரு தூது மாலையே கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த மாலை அப்படியே மேஜிக் மாதிரி அவள் கையில் வந்துடுச்சு. இந்த மாலையை நீ போட்ட உடனே ரொம்ப அழகாக மாறிடுவ. நீ மனசில் நினைக்கிற எல்லாமே உனக்கு நடக்கும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இதை நீ மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க அம்மா அப்படியே ஃபேடாகி மறைஞ்சிடுறாங்க. தாராவால் நம்பவே முடியல. அந்த மாலையை அவள் கழுத்தில் போட்ட உடனே அவள் ஃபேஸில் தீக்காயங்களெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே மறைஞ்சி அவளுடைய ஃபேஸ் அப்படியே செம்ம க்ளோவாக பியூட்டிஃபுல்லாக அவள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான ஒரு பொண்ணாக மாறிட்டாள். அந்த நாள்லேருந்து தாரா அவளுடைய வீட்டு வேலை எல்லாமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, க்ளீனாக, பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறாள். அவள் செய்கிற ஒரு ஃபுட்டு கூட யாருமே அவளை பாராட்டாமல் இருக்கவே முடியாத அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக செய்கிறாள். ரீனா அப்படியே ஃபாஸ்ட்டாக இது நீ தாராவா? நீ எப்படி இவ்வளோ அழகாக மாறின அப்படின்னு ரீனாவை பார்த்து கோவமாக கேட்குறான். உடனே அந்த லூஸ் இருக்கால தாரா, ஆமாம், இது என் அம்மா கொடுத்த மந்திர மாலையோட சக்தி அப்படின்னு சொல்லிட்டா. அதை கேட்ட ரீனா அப்படியே பொறாமையால் வெடிக்கிறா. எனக்கும் அந்த மாலை வேணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவகிட்ட இருந்து அந்த மாலையை பிடுங்கிறதுக்கு ரொம்ப சண்டை போடுறா, ரொம்ப முயற்சி பண்ணுறா. ரீனாவோட கையால் அந்த மாலையை தொட்ட உடனே ஜடார் அப்படின்ட்டு ஒரு ஃபயர், ஒரு நெருப்பு ஒன்று வருது. அந்த நெருப்பு வந்த உடனே, அந்த வெளிச்சம் வந்த உடனே அது பட்டு ரீனா பறந்துட்டு போய் விழுறா. உடனே தாரா அவளை பார்த்து, இது எனக்கு மட்டும்தான் வேலை செய்யும் மாலை அப்படின்னு ரொம்ப சீரியஸாக சொல்கிறான். கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா இருக்காங்கல்ல, ரெண்டாவது அம்மா கமலா, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதாவது மார்பு வலி வந்திருக்கு. உடனே அவங்க அம்மா, ரீனா நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ட்டு ரீனா கிட்ட சொல்கிறாங்க. ரீனா ரொம்ப கேஷுவலாக மொபைலை நோண்டிட்டு கண்டுக்காமல் இருக்கா. கேஷுவலாக உட்காந்துட்டு, இப்போ நான் ரீல் எடுத்துகிட்ருக்கேன், உனக்கு லைட்டாக தான் வலி இருக்கும், அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் தாரா குடுகுடுன்னு ஓடி அந்த தூது மாலை இருந்துச்சுல்ல, அதோட சக்தியால் கமலாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. உடனே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா உயிரே போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச அப்புறம்
கமலாவை கண்ணு திறந்து தாராவை பார்க்குறாங்க. தாரா, நான் உன்னை எவ்வளோ தவறாக நடத்தியிருக்கேன், ஆனால் நீயே எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்க, என்னை மன்னிச்சிடு மகளே அப்படின்ட்டு சாஃப்டாக சொல்கிறாங்க. தாரா அப்படியே அழுந்துட்டு, நம்ம தான் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளாச்சே, உடனே தாரா அப்படியே அழுந்துட்டு சாஃப்டாக, மா நீங்கள் மன்னிப்பு கேட்க வேணாம், எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, உங்கள் அன்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தாரா வந்து கையெடுத்து அவளுடைய அம்மாவோட கையில் வைக்கிறான். உடனே ரீனா அதை பார்த்து ரொம்ப வெட்கப்படுறா. என்னடா நம்ம அம்மாவுக்கு நம்ம பண்ணலையே, அவள் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. உடனே ரீனா போய் தாரா கிட்ட, அக்கா நான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் தாராவை கட்டி பிடிச்சிக்கிறா. அந்த நாளில் இருந்து அந்த வீட்டில் துன்பமே இல்லாமல் அன்பு மட்டும்தான் இருக்குது. அந்த தூது மாலை வந்து அவளுடைய லைஃப்பையே ரொம்ப மாற்றி சேஞ்ச் பண்ணி ரொம்ப அழகாக ஆக்கிடுச்சு. இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அழகை உருவாக்குற மந்திரம் அழகு இல்லை, அது அன்பு தான் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல்.